அவருடைய பாரம்பரியத்தில் வந்த 7வது மலர் வீர வைராக்கியமூர்த்தி சுவாமிகள். வீர வைராக்கியமூர்த்தி சுவாமிகள்னு பேர். அவருக்கு திருவண்ணாமலைக்கு தொடர்பு இருக்கு. சாஸ்திரமாதீனம் இல்லத்தோடு கூடிய தொடர்பு. அப்போ எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? எழுத்து மொத்தம் இவ்வளோதானே சொல்ல முடியாது. 500க்கு மேலே இருக்குது. 500க்கு மேலே இருக்கு. ஆமாம். தமிழ் அன்னிலேருந்து நம்ம மடத்துக்கு வந்து மகத்துவ மடம்ன்ட்டு ஒரு பேர் இருக்குது. மகத்துவ மடம். அது வழியாக வந்த சுவாமிகள் பார்த்தீங்கன்னாக்கா அது எத்தனாவது மடம் இருக்குதுன்னு ஞாபகம் இல்லை. இது வந்து மடத்தில் வந்து பாம்பு வச்ச விஷம் இடாது. மடத்துலங்களா இல்லை இந்த ஊர்லேயுமா? மடம் இது கூட ஆதித்தமிழ் கல்வெட்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா கோயிலெலாம், அந்த லாங்குவேஜ் தான் இப்போ நாங்கள் படிக்கிட்டு இருக்கிறோம். ஆழ்கடல் வேடனின் அன்பு வணக்கங்கள். இந்த குரலுக்காக தான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். அதனால தான் வீடியோ போட இவ்வளோ தாமதம் ஆயிடுச்சு. இன்னும் கூட முழுமையாக குணமாகலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திருவண்ணாமலை கோவிலை பற்றின வரலாற்றை பல பகுதிகளாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் திருவண்ணாமலை ரகசியத்தை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவலோட தான் நான் இந்த வீடியோக்குள்ளே வந்திருக்கேன். ஆனால் இந்த வீடியோ எடுத்த அன்றைய நாள் இப்படிதான் அமைய போகுதுன்ற விஷயம் எங்களுக்கே தெரியாது. அன்றைக்கு வள்ளிமலை முருகன் கோவிலுக்கு தான் கூகுளில் மேப் போட்டிருந்தோம். வள்ளிமலை முருகன் கோவிலை முழுமையா படம் எடுக்காதனால மறுபடியும் போய் படம் எடுக்க வேண்டி இருந்தது. கடைசியா கூகுள் மேப் வள்ளிமலைக்கு கொண்டு போகாம திருவண்ணாமலைக்கு கொண்டு போயிடுச்சு. சரி, திருவண்ணாமலைக்கு வந்துட்டோம். படம் எடுக்காத கோவில்கள் ஏதாச்சும் பக்கத்துல பழமையான கோவில்கள் இருந்தா அங்க போய் நம்ம படம் எடுப்போம்னு முடிவு பண்ணோம். பருவதமலை ஒரு 100 மீட்டர் முன்னாடி போனீங்கன்னா ஒரு மெக்கானிக் கடை இருக்கு. இந்த மெக்கானிக் கடை விட்டுருங்க. அப்புறம் ஒரு மெக்கானிக் கடைக்கு ஆப்போசிட்ல அது லெஃப்ட்ல பருவதமலை தெரியுதுங்களா? பருவதமலை ரெண்டு பக்கம் திரும்புது. அவங்க கீழே சொன்னாங்க. கீழே திருவண்ணாமலை பெரிய நந்திக்கு உயிர் வருவதற்கு காரணமான பாலகனோட ஜீவசமாதிக்கு பயணம் பண்ணலான்னு திடீர்னு தோணுச்சு. ஆனா அந்த ஊரோட பேரை கூகுள் மேப்ல போட்டாலும் கிடைக்க கஷ்டமா இருந்தது. ஊரோட பெயரின் உச்சரிப்பு மாறி இருந்தது. அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு சில சிவனேசர்கள் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. உயிர் பெற்று கால் மாற்றி அமர்ந்த நந்தி என்ற தலைப்புல ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக இந்த வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம யாரை தேடிட்டு போகிறோன்ற விவரமும் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்படி தான் எங்களோட ஒவ்வொரு ஆன்மீக பயணமும் திட்டமிட்டு அமையறதில்ல. பயணம் ஆரம்பித்த பிறகுதான் நம்ம எந்த கோவிலுக்கு போகணுன்றது முடிவாகுது. ஒரு வழியா ஸ்ரீநந்தல் கிராமத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பல கட்ட தேடல்களுக்கு பிறகு ஸ்ரீநந்தல் கிராமத்தை அடைஞ்சிட்டோம். இப்போ மடத்துக்கு போயிட்டு சித்தரோட ஜீவசமாதியை தரிசிக்கலாம். இந்த மடத்துக்கான கூகுள் மேப் லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேண்டியவங்க பயன்படுத்திக்கலாம். கரெக்டா சொல்லணும்னா பர்வதமலைக்கு பக்கத்துல இருக்க கிராமம் தான் ஸ்ரீநந்தல். மேடம் அந்த ஆச்சாரியார் மடம் இதுதானா? ஒரு வழியா நம்ம ஆச்சாரியார் மடத்துக்கு வந்துட்டோம். இந்த ஊர்ல தொன்மையான சிவன் கோவிலும் இருக்கு. அந்த கோவிலுக்கென சுவாரஸ்யமான பின்னணியும் வரலாறும் இருக்கு. அந்த கோவில் இங்கிருந்து எங்க இருக்குன்னு நான் காட்டுறேன். ஆனா அடுத்த வீடியோல அந்த கோவிலை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நாம இப்ப எதிர்க்க பார்த்துட்டு இருக்க இந்த வயல்வெளிக்கு நடுவுல ஒரு ரோடு நீங்களால பார்க்க முடியும். அந்த ரோடு நேரா தொன்மையான கோவில் கிட்ட தான் போகுது. நாங்க இங்க வர்றதுக்கே மாலை பொழுதாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கு போறதுக்குள்ள இருட்டிடுச்சு. இருந்தாலும் உங்களுக்காக நான் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி பழம்பெருமை வாய்ந்த கோவில்களை பற்றின நிறைய விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்காக நீங்க ஆழ்கடல் வேடனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெம்பூட்டுங்க. ஆதி காலத்தில் வேத காலத்தில் கண்ம மகிழ்ச்சி ஆசிரமா இந்த இடம் கண்ம மகிழ்ச்சி யாருன்னு சொன்னால் சகுந்தலையோட வளர்ப்பு தந்தை தான் கண்ம மகிழ்ச்சி. விஸ்வாமித்திற்கு மேனகைக்கு பிறக்கக்கூடிய குழந்தை தான் சகுந்தலை. அதை 2 பேரும் வளர்க்க மாட்டேன் போது தான் கண்ம மகிழ்ச்சி தான் இந்த குழந்தைய வளர்க்குறார். அவர் ஆசிரமம் வந்த இடம் தான் இந்த இடம். பிற்காலத்தில் அவருடைய பிள்ளை மிருகண்ட முனிவர் ஆசிரமம் வந்த இடம். அவரால் தோற்றுவிக்கப்பட்டது தான் இங்கே ஓடக்கூடிய மிருகண்ட நதின்னு பேசுங்க. பிற்காலத்தில் பரத முனிவர் தோன்றிய இடமும் இதுதான். இந்த இடத்த தான் ஆதிசிவலிங்க ஆச்சாரிய சுவாமிகள் வந்து தன்னுடைய ஜீவ சமாதி ஆகிற இடம் இந்த இடம். பர்வதமலையில் தபஸ் பண்ண அந்த மகான் கீழே இறங்கி வந்து இங்கே வந்து தவச்சாலை அமைச்சு இங்கேருந்து
1423 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜீவனோடு இருக்கிறார். ஜீவனோடு இறங்கி ஓராண்டு கழித்து வெளியில் வந்து மக்களுக்கு அனுகிரகம் பண்ணுறார். அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் கார்த்திகை மாதம் கடைசி சோமவாரம். மனிதர்கள்லாம் முக்தி அடைஞ்ச திதி பிரதானம், நாயன்மார்கள் ஆழ்வார்கள் முக்தி அடைஞ்ச நட்சத்திரம் பிரதானம். ஆனால் யோகிகள்லாம் முக்தி அடைஞ்சா வாரம்தான் பிரதானம், வாரம்னா கிழமை. அப்படி கார்த்திகை மாதம் கடைசி சோமவாரத்தன்னைக்கு விதேக கைவல்யமாக சுவாமி நிஷ்கல யோகத்தில் அமர்ந்த நாள் தான் கார்த்திகை மாதம் கடைசி திங்கக்கிழமை. அவருடைய பாரம்பரியத்தில் வந்த 7வது மடங்கு வீர வைராக்கியமூர்த்தி சுவாமிகள். வீர வைராக்கியமூர்த்தி சுவாமிகள்னு பேர். அவருக்கு திருவண்ணாமலைக்கு தொடர்பு இருக்குது. அந்த காலத்தில் ஒரு நாத்திக மன்னன் இந்த சம்பூராயன் மாவட்டத்தை ஆட்சி பண்ணுறான். 10 நாள் திருவிழா நடக்கும்போது மடாதியில் பல்லக்கில் தூக்கிட்டு போகிறாங்க. கல்லதான் கடவுள் கும்பிடுறீங்க, சாமியார் பசங்க எதுக்குடா தூக்கிட்டு போகிறீங்கன்னு கேட்குறாரு. இந்த சுவாமிக்கு ஒரு கஷ்டம் வந்தால் காப்பாற்றுறது இவங்க தான், இவங்களுக்கு முதல் மரியாதை, அதனால தான் மடாதியில் முதல்ல தூக்கிட்டு போகிறேன்றான். அப்படி தான் நான் இங்கே இருக்கக்கூடிய காராம்பசம் எடுத்துட்டா விட்டுக்கிறேன். உயிர்ப்பிச்சு குச்சாத்தான் இந்த அண்ணாமலை கோயில் விட்டு வைப்பேன், இல்லைன்னா சுக்குருவா உடச்சிருவேங்கிறான். அப்போ இருக்கக்கூடிய மடாதிகள் அதே மாதிரி மன்னன் விட்டுறான், இது பூரா விட்டுறான். அப்போ இருக்கக்கூடிய மடாதிகள் என்னென்னமோ முயற்சி பண்ணாங்க, முடியல. சடலம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தைலத்தில் போட்டு பாதுகாப்பாக வச்சுட்டு அண்ணாமலையாட்ட போய் போயிருக்காங்க. பகவானை எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சேங்கும்போது அவர் ஆசிரியராக சொல்கிறார். இன்றது 38 கல் தலைவில் ஆதி சிவலிங்காச்சாரிய பீடம் இருக்குது. அங்கே 7வது பீடாதிபதி வீர வைராக்கியமூர்த்தி சுவாமி இருக்கார். அவர் வந்தால் தான் இந்த அற்புதத்தை பண்ண முடியுங்கிறார். அப்போ இருக்கக்கூடிய மடாதிபதிலாம் பல்லக்கு பரிவாரங்கள் யானை புடை சூட வர்றாங்க. வந்த உடனே பார்த்தா இந்த மடாதிபதிக்கு 7 வயசு விளையாடிட்டு 14 வயசு விளையாடிட்டு இருக்கார். 7வது பீடாதிபதி 14 வயசு விளையாடிட்டு இருக்கார். அப்போ வந்த மடாதிபதிலாம் அதேறிப்படுறாங்க, நமக்கு இவ்வளோ வயசாச்சு நம்மளாலே முடியல, இந்த சின்ன குழந்தை எப்படி செய்ய போகுதுன்னு நினச்ச உடனே அங்கே மான்தோல் புளித்தோல்லாம் கர்ஜிக்க ஆரம்பிக்குது. உடனே சுவாமிகிட்ட வந்த விஷயத்த சொன்ன உடனே ஒரு மைலுக்கு ஒரு உலைக்கூடம் பிளாக் ஸ்மித் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த உலைக்கூடத்தில் இரும்பு பாதரிச்சு தீர்த்த கட்டி பெரம்பு காஞ்சிக்கிட்டே வரணும். 1 மைல் ஆன உடனே இதை கட்டி விட்டு இன்னொன்று போட்டுக்குவேன், இப்படி போட்டுட்டு வந்து இந்த அற்புதத்தை பண்ணுறேன். இதுக்கு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் என்னென்னா, இன்றைக்கி அந்த உலைக்கூடம் போடப்பட்ட இடங்கள் இருக்குது. அந்த உலைக்கூடம் போட்டப்பட்ட இடங்களுக்கு ஆச்சாரி கொட்டான்ற பேரில் வில்லேஜே இருக்குது, கிராமமே இருக்குது. அப்படி ஈசானிய பொருட்கள் வந்த உடனே தன்னுடைய நித்தியகர்மானுஷ்டானம் முடிச்சுக்கிட்டு அங்கேருந்து ஒரு புதிய அருகும்புல் பறிச்சுட்டு வர்றாரு. வந்த உடனே இந்த சடலமும் தலையும் அப்படியே நெருங்க ஆரம்பிக்குது. தீர்த்தத்தை தெளித்து பரவாயில்ல தட்டோன்னு அம்மான்னு எழுதுது. உடனே ராஜா என்னன்னா, எனக்கு சந்தேகம் தெரியல, இந்த கல் நந்தி அம்மான்னு சப்தம் போட்டால் தான் ஒத்துக்குவேன். அண்ணாமலை கோயிலில் வரிசையாக 5 நந்தி இருக்கும். 4 நந்தியும் சிப்ப சாத்தத்துக்கு உட்பட்டு தெற்கு பக்கமாக திரும்பி இருக்கும். பெரிய நந்தி எழுந்து அம்மான்னு சப்தம் போட்டு வலது பக்கமாக திரும்பி வைப்பார். அப்போ கூட ராஜா சொன்னார், இது ஏதோ ஒரு நம்ப முடியல, நாங்கள் கொடுக்கக்கூடிய நிவேதித்தை தான் சுவாமி படைக்கணும். அதே மாதிரி மது மாமிசம்லாம் வச்சு கொடுக்குறார். சுவாமி படைச்சி எடுத்த உடனே மது தீர்த்தமாகவும் மாமிசம் புஷ்பமாக மாறி. அதுக்கப்புறம் தான் மன்னருக்கு மகத்துவ மடம்னு பேர். இந்த மடத்தை இன்னைக்கு பாம்பு வச்சு செய்கிறார். அந்த அளவுக்கு டிவைன் வைப்ரேஷன் உள்ள இடம். அவர் தான் 7வது பீடாதிபதி. இங்கே வந்து முதல் பீடாதிபதிக்கு 7வது பீடாதிபதிக்கு முக்கியத்துவம். முதல் பீடாதிபதி முக்தி அடைஞ்ச நாள் கார்த்திகை மாதம் கடைசி திங்கட்கிழமை. 7வது பீடாதிபதி விதேக கைவல்யமாகி ஜீவ ஒழுக்கமான நாள் வந்து வைகாசி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை. இந்த 2 விழாவும் வருஷம் நடக்கும், ரொம்ப விசேஷம். மற்றபடி நித்திய பூஜைகள் நடக்கும். கார்த்திகை மாதம் 5 சோமவாரம் ரொம்ப விசேஷம். நவராத்திரி, சாரதா நவராத்திரி, வசந்த நவராத்திரி, இதெல்லாம் இங்கே விசேஷம். இதெல்லாம் இப்போ நான் வந்து அந்த குரு பாரம்பரியத்தில் வரக்கூடிய 65வது பீடாதிபதி. என்னுடைய தந்தையார் வந்து சிவஸ்ரீ ஞானாச்சாரிய சுவாமிகள் 64வது பட்டம், 92வது வயசில் கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் முக்தி அடைஞ்சாங்க. அவர் 8 மொழியில் பாண்டித்து உள்ளவர். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவங்க. நாங்கள் நிறைய ஆகம பாடசாலை வச்சு நடத்துகிறோம். நிறைய பிள்ளைகள் படிக்கிறாங்க. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆதீன அபிவிருத்திக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒத்தாசை பண்ணிகிட்ருக்கேன். 1980 திருப்பணிகள் கும்பாபிஷேகம்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் ஒரு 600 கோயிலுக்கு மேலே கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன். இது வந்து கிரகஸ்தாசிரம மடம், அதாவது பிரம்மச்சரியம், வானப்பிரத்தம், சந்நியாசம், கிரகஸ்தம்னு சொல்லி 4 இருக்குது. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரத்தம், சந்நியாசம்.
இந்த 4 நிலைகளில் இது கிரகஸ்தாசிரம ஆதீனம், இல்லறத்தோடு கூடிய துறவு. அப்படிப்பட்ட அந்த குரு பாரம்பரியமாக வரும். இப்போ நாம் வந்து அந்த குரு பாரம்பரியத்தில் 65ஆவது பட்டம். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. இப்போ நம்ம தேடி வந்த சித்தரோட ஜீவசமாதியை தரிசனம் பண்ணிடலாம். குரு பூஜைக்காக இங்க உழவாரப்பணி நடந்துட்டு இருக்கு. நாம தேடி வந்த வீர வைராகிய முத்து சுவாமிகளோட ஜீவசமாதியை தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். திடீரென்று உயிர் பெற்று கால் மாற்றி அமர்ந்த நந்தி என்ற தலைப்புல வீரகிய முனிவரோட வரலாற்றை சொல்லியிருப்பேன். அதுல இருக்க வீரகிய முனிவர் தான் வீர வைராகிய முத்து சுவாமிகள். இப்போ பார்த்தீங்கன்னா சுவாமி பேர் வந்தீங்கன்னா ஆதி சிவலிங்காச்சாரி குரு சுவாமிகள் பேர். இவர் வந்து கார்த்திகை மாதம் கடைசி சோமவாரம் வந்து ஜீவசமாதி இருந்தார். பக்கத்தில் வந்தீங்கன்னா வீர வைராகிய முத்து சுவாமிகள் இருக்காரு, 7வது மடாதிபதி. மடத்தில் வந்து பாம்பு கச்ச விஷம் ஏறாது. மடத்துலங்களா இல்லை இந்த ஊர்லேயுமா? மடத்துக்குள்ள. மடத்துக்குள்ள பாம்பு கச்சுனா, நல்ல பாம்பு கச்சுனா கடிக்காது, கடித்தாலும் விஷம் ஏறாது. அதாவது சுவாமிகள் இருக்கும்போது, வீட்டில் இருக்கும்போது ஒரு பாம்புக்கு வந்து வேலி வாரத்தில் போகும்போது வாயில் முள்ளு வந்து பொத்திக்கிட்டு இருக்குது. அதை வந்து பாம்பு வந்து இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்குதுன்னு சுவாமி போய் எடுத்து விட்டுருக்கு. எடுத்து விடுறதுனால சரி நீங்கள் எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லவே, எனக்கு இந்த மாதிரி ஒரு காலம் வேணும், மடத்தில் வந்து யாரும் வந்து பாம்பு கடிக்கக்கூடாது, கடித்தாலும் விஷம் ஏறக்கூடாதுன்ட்டு ஒரு வரம் கேட்குறாரு. பாம்பு கொடுத்துட்டு போயிருந்தா இது வரைக்கும் இந்த மடத்துக்குள்ளே யாரும் பாம்பு தீட்டினதும் இல்லை. தின்னாலும் அவங்களுக்கு பாம்பு. ஆனால் இங்கே பாம்பு நிறைய இருக்குங்க. பாம்பு நிறைய இருக்குது. இந்த முன்னாடியதோட நானே இங்கே பார்த்தேன். தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒன்று நானே பார்த்தேன். பாம்பு நிறைய இருக்குது. 5 தொழில் ஆச்சாரி வந்து கல், சிற்பம், மரம், தங்கம், அப்புறம் வந்தீங்கன்னா பாத்திர வேலை. 5 தொழிலுக்கும் குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதி சிவலிங்க ஆச்சாரி குரு சுவாமிகள் ஆகுது. அவர் தான் இப்போ வந்து விஸ்வகர்மா ஜெகத்குரு. இப்போ இங்கே கல் இருக்கு பாருவா. பார்த்து என் பின்னாடியே வா. இது எப்படின்னா ஜீவசமாதி ஆனாங்களா இல்ல இறைநிலை இது ஆனதுக்கு அப்புறம்? அவங்க 2 பேரும் தான் ஜீவசமாதி. இங்கே எங்க இருக்காங்க? இங்கே தான் இருப்பாங்க. ஆனா எங்க இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இது வந்து கிரந்தம். தமிழுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய ஆதித்தமிழ் கல்வெட்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா கோயிலெலாம், அந்த லாங்குவேஜ் தான் இப்போ நாங்கள் படிக்கிறது. கிரந்தம் ஆதித்தமிழ் பேர். இது வடிவம் எப்படி இருக்குங்க? வடிவம் பார்த்தீங்கன்னாக்கா ஹிந்தி மாதிரி தான் இருக்கும். ஹிந்தி மாதிரி இருக்கும். ஹிந்தி சன்ஸ்கிரிட் பார்த்தீங்களா? தமிழ் வடிவம் இல்லைங்களா? வடிவம் கிடையாது. ஓ, நீங்கள் படிக்கிறதும் அதே மாதிரி தான் படிப்பீங்க. காலே பார்த்தீங்கன்னா 4 கா இருக்குது. சப்தத்தை வச்சு தான் நாங்கள் வந்து இந்த கான் கண்டுபிடிக்கணும். ஓ, கா, ஙா, ச, ஞ, ட, ந, த. இந்த 5 எழுத்துல பார்த்தீங்கன்னா 5 விதமான எழுத்துகள் இருக்குது. 5 விதமான ஒலிகள். கா,
கே கா கா ஙா. இது வந்தால் கா. இந்த 4 கா இருக்குது. கடைசி வந்து 5வது சொன்னது வந்து ஞான்னு வரும். இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 கா தான். சப்தம் மாறும். கா கே கா கா சப்தம் மாறும். அந்த மாதிரி தான் லாங்குவேஜ். இல்லை மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? எழுத்து மொத்தம் இவ்வளோ தானே சொல்ல முடியாது. 500க்கு மேலே இருக்குது. 500க்கு மேலே இருக்கு. ஆமாம். தமிழில் பார்த்தீங்கன்னா 266 எழுத்துன்னு சொல்லிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. 500க்கு மேலே இருக்குது. ஆமாம். ஓ, அத்தனையும் நீங்கள் படித்து அதில் மந்திரங்கள் எல்லாமே அந்த கிரந்தத்தில் தான் இருக்கும். ஓகே. எல்லாரும் அதுதான் 5 வருஷம் கோர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 1 மாதம் 2 மாதன்றது வந்து எழுத்துக்கே போயிடும். ஸ்கூல்லலாம் போய் சேர்ந்தாக்கா 1வது 2வதுல எழுத்து எடுப்பாங்க. காக்காங்க ஆயில் எடுக்கிறாங்கல்ல, அதே மாதிரி ஆயிலேருந்து ஆரம்பித்து காக்காங்க போய் எல்லாமே ஃபுல்லாக ஆரம்பிச்சுட்டு எழுத்து கவர் பண்ண மாதிரி தான். அப்புறம் தியானம், ஸ்தோத்திரம், அஷ்டோத்திரம், அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா பாடலாக இருக்குது, வேத பாடம், அதுக்கப்புறம் தான் எடுப்பாங்க. ஓ, அந்த மாதிரி. அந்த மாதிரி. ஓகே. நீங்கள் இதுக்கப்புறம் அட்வான்ஸ்டாக படிக்கணுன்னா எப்படி, எங்கே படிப்பீங்க? இங்கே படிக்கலாம்க்கா. அது நம்ம இருக்க போகிறது 5 வருஷன்றது மினிமம். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து படிக்கிறது நம்ம படிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இறைவனவர் திருநாமத்தை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி.